ஏதோ ப்ராப்ளம் சொல்லல. அதே டைலாக் கருப்பு ஏன்டா சூர்யாமலை எல்லாரும் காட்டுறீங்க வெறுப்பு? அவருக்கு தான்டா இருக்கு சமூகத்துல அவ்வளவு ஒரு பொறுப்பு. கருப்பு உண்மையிலே சிறப்பு. அதுதான் என்னோட கேள்வி. நான் இந்த ஏடிஎம்னு பாக்குறேன், பார்க்கும் போதுதான் உங்களை ஒண்ணும் வரமாட்டேன். என்னோட வீடியோவே கட் போடுற நீயும் 1/2 மணி நேரம் எடுக்கிற. நான் பேசுறது சொல்லு. நானும் எல்லா சேனலும் பாக்குறேன், உன் சேனல்ல பாக்குறேன். எங்கடா என் வீடியோ நானும் ஸ்க்ரோல் பண்றேன், கட்சி வரைக்கும் வர மாட்டேது. ஆனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்ககிட்ட நான் பேசுறேன். கருப்பு படம் வந்து நீங்க படத்துக்கு தியேட்டருக்கு போறீங்கன்னா ஒரு கொத்து வேப்பிலையா கொஞ்சம் கையில விபூதி எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள யாராவது லேடிஸ் சீடிஸ்க்காருன்னா சாமி ஆடுறவங்களாம் பார்த்தானா சாமி இறங்கிடும். ஒரு கருப்பு சாமி கோவில்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். எவன் ரேப் பண்றான், எவன் கொலை பண்றான், எவன் திருடுறான், அவனுக்கு அன்னைக்கு தீர்ப்ப கூடாது. அததான் இந்த படத்துல அஜய் பாலாஜி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த சீனை வந்து நீங்க படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம எல்லை கோட்டு கருப்பண்ண சாமி யார் தெரியுமா? சி ஜோசப் என்னும் விஜய். ஏன்னா இப்ப எல்லை கோட்டு தமிழ்நாட்டு சிஎம் அவரு தான். இப்ப அவரு தான் இதெல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பா அவர் பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த ஒரு கோர்ட்ல 4000 கேஸ், 4000 கேஸ் பெண்டிங்ல இருக்குதான். இதுக்கப்புறம் ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கக்கூடாது. அன்னைக்கு கேஸ் அன்னைக்கு தீர்ப்பு வரணும். இதை வந்து சிஎம் சார் பார்க்கணும். பார்த்து இந்த படத்துக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே தப்பு நடக்கக்கூடாது. ஏன்னா புது ஆட்சி வந்திருக்கு, புதுசா ஒண்ணு நடக்கணும். இதுக்கப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த படம் ஃபுல்லா அஜய் பாலாஜி பிச்சு. ஏன்னா ஒருத்தரால டைரக்ஷன் பண்றதே பெரிய விஷயம். அவரு படத்துல கேமியோ, படத்துல ஒரு வில்லனாவும் நடிச்சு படத்தை ஒரு டைரக்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி தான். அதே போல அவர் அழுராச்சுன்னா காசு உட்காந்து என் மனசு வேதனை உடையுது தெரியும், சுக்குநூறா உடையுது. அவரு அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இதுக்கப்புறம் கோடியா பணம் கொட்டும் தெரியும். அவர் ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த படத்துல கோடியா கொட்டும். அப்படி அவர் ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க படம் ஃபிளாப் ஆச்சுன்னா அழுவே. படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யாருக்கும் அழுவாங்களா? பாவம். அப்படி போட்டு சூர்யா சார் எப்படி நீங்க நசுக்கிறீங்க, பிதுக்கிறீங்க, எதுக்கு அதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தலைவா, இதுக்கப்புறம் நம்ம ஆச்சுதான். ஏன்னா படத்துல தளபதின்ற டைட்டில் போட்டாங்க. விஜய் என்ன என்னடா போட்டாங்கன்னு பார்த்தேன், லியோ 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 அப்படின்னு ஒரு சீனை ஒண்ணு வச்சு பார்த்தா நம்ம இவரு தலைவா சாண்டி மாஸ்டர் வந்து அதே கெட்டப்பட தான் வந்தா போல. காபி ஷாப்ல வந்து அதே கெட்டப்ப தான் போட்டா போல. நான் அப்படியே உங்களுக்கு உடைப்பேன். இதெல்லாம் உடைச்சு நீங்களா கட் பண்றீங்க தெரியும், அதனால அது விட்டுணும். அவர் சிரிக்கிறாரு. இந்த சீன் எல்லாம் அவர் உடைக்கிறார். எதுக்கு கட் பண்ண போறோம்? படம் ஃபுல்லா வைப்பு தெரியும். கிளைமேக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் ஒரே சாமி தான் தெரியும். உக்குரமா வந்து உக்குரத்தோட ஆடி இருக்கலாம் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம். கதை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை என்ன கதைன்னு கேட்குறீங்க. சாமி ஆடுறது இல்ல, கோர்ட்ல தீர்ப்பு இதுக்கப்புறம் கொடுத்துடணும். இந்த இப்ப என்ன பண்றேன் நீ என்ன பண்ற, யாரோ திருடுற, அதுக்கு என்ன பண்றேன் வாய்தா 30 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் வாய்தாவே இல்ல. அன்னைக்கு தீர்ப்பு தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க தெரியும். இவ்வளவு நேரம் பேசி நீ போன நோண்டி நிக்கிற, அதனால உங்களுக்கு தெரியல. அதுதான் நீ போன நோண்டி தெரியல. நான் இவ்வளவு நேரம் கட்டி மூச்சு முட்டை பேசுறேன்னா எதனால? தப்பு நடக்க கூடாது, புது ஆட்சியில புதுசா நடக்கணும். அததான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் சாமி வந்து ஆடுறாங்க. இதுக்கப்புறம் படத்துல இந்த படம் பார்க்க போனீங்கன்னா பவுன்சர் ஒரு 2 பேர் போடணும். ஏன்னா சாமி ஆடுறாங்க, அவங்க யார் கண்ட்ரோல் பண்றது? பவுன்சர் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சாமி பயங்கரமா ஆயிடுறாங்க. த்ரிஷா மேடம் கரெக்டா அவங்க ரோலுக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து புதுசா ஒண்ணு மாற்றம்னு சொன்னாங்க. சாமி மாற்ற முடியாது, மனுஷனா உங்களாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சூர்யா சார் சொல்லி இவங்க அந்த சீன்லாம் பண்ண நல்லா இருந்தது. ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு சாமி ஒரு இது வரும், அதெல்லாம் நமக்கு அப்படியே புல்லரிங்க பூஸ்ட் சிக்குன்னு வரும். அப்படியாப்பட்ட ஒரு சீனு. அதுதான் தெரியும். எல்லாம் மியூசிக்க டம்முன்னு போடுவாங்க. டம்மு போல போட்டு டும்மு போட்டு குத்து கீக்கிறாரு தெரியா மியூசிக். சாமி படமா பார்த்தா சாமி, அதுக்குதான் சிங்கம் 3 வந்தா போல கிளைமேக்ஸ்ல. நீ வந்து மனுஷன் படமா பார்த்தா மனுஷன், மெசேஜ் படமா பார்த்தா மெசேஜ். எப்படி உனக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து பார்க்கலாம் தெரியும் அந்த படத்தை. ஏன்னா நீ சாமி படம் நினைச்சா சாமி, ஏன்னா சாமி ரூபமா உனக்கு மெசேஜ சொன்னா உன் மண்டிக்கு ஏறும் தான் அப்படி சொல்றாரு. மனுஷனா எவ்வளோ, ஏன்னா கண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு மெசேஜ் சொன்னாரு. யாருன்னா திருந்தினீங்களா? இல்ல. அதனாலதான் இதுல கருப்பண்ண சாமியா வந்து உங்களுக்கு மெசேஜ சொல்றாரு. கடவுள் ரூபத்துல அந்த மெசேஜ் சொல்ல திருந்துங்கடா அப்படின்றா போல.
தெரியல தலைவா, அது நம்ம நாட்டு சிஎம் கிட்ட தான் இது. மாற்றம் ஒன்றே மாறாது, அவர் மாத்தி ஆகணும் இதுக்கப்புறம். நன்றி தலைவா. அப்படி மாறாதுன்றீங்களா? நீ மாத்துனா என்ன தலைவா, மாறலன்னா என்ன தலைவா சொல்லு. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் என்னோட கேள்வி. நான் இந்த ஏடிஎம்னு பார்க்கும் போதுதான் உங்களை ஒண்ணும் வரமாட்டேன். என்னோட வீடியோவே கட் பண்ற போடுற நீயும் 1/2 மணி நேரம் எடுக்கிற. என்னத்த நான் பேசுறது சொல்லு. நானும் எல்லா சேனலும் பாக்குறேன், உங்க சேனல்ல பாக்குறேன். எங்கடா என் வீடியோ நானும் ஸ்க்ரோல் பண்றேன், கட்சி வரைக்கும் வர மாட்டுது. ஆனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்ககிட்ட நான் பேசுறேன். என்னத்த நான் சொல்றது? இவ்வளவு இப்ப பேசுறீங்களே, இது போட முடியுமாடா? என்ன பண்றது? இப்ப நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினேன். 1 மணி நேரம் நான் எடுத்த 3 நிமிஷம் தான். இப்ப கேள்வி கேட்கறது, கருப்பு டைட்டிலுக்கு படத்துக்கு என்ன சம்பந்தம்? கருப்பு டைட்டில் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்னா, கருப்பண்ணனே உள்ள இறங்கி இருக்காரு தலைவா. கருப்பண்ண உள்ள இறங்கி உக்ரத்தோட ஆட்டத்தை ஆடி இருக்காரு. அதனாலதான் இந்த படத்துக்கு கருப்பண்ண டைட்டில் தலைவா, கருப்பண்ண டைட்டில். இதெல்லாம் வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கருப்பண்ணனா வந்து ஆடணும். இப்ப என் உடம்புல கருப்பண்ண வந்து இறங்கணும் போல இது கிளைமேக்ஸ்ல. ஆட்டத்தை ஆடுவார் பாரு தலைவா. எப்பா பிடிச்சி மேய்ச்சிட்டு கிளைமேக்ஸ் எல்லாம். வக்கீலா வராரு, கடைசியில போலீஸ் கேரக்டர்ல வராருன்றாரு. அதுதான் கேமியோ தலைவா. அதெல்லாம் ஒரு கேமியோ. அதனால லிங்க் ஆகுதான்னு கேக்குறேன். அதுதான் லிங்க் ஸ்ட்ரைக் ஆகுதுல. லிங்க் ஆகுதா இல்ல படத்துல இப்ப நீங்க புஷ்பால போனேன்னு வச்சீங்க, சந்தன மரத்தை வெட்டுவாரு, அந்த மரத்தை 1000 கோடி எடுத்து அதுக்கு எதுனா நீ விமர்சனம் வச்சியா? வைக்க மாட்டான். ஏன்னா பாகிஸ்தான தீவிரவாதியா காமிச்சாங்க, அந்த படம் 2000 கோடி போச்சு, அதுக்கு எதுனா விமர்சனம் வச்சியா? தமிழ் ஆக்டர் சூர்யாவுக்கு இவ்வளவு கண்டனம் வைக்கிற. தமிழ்ல ஒரு கதைக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். கேளுங்கல முட்டாளு கேட்டியா? அவன் கேட்க மாட்டான். துர்மான 2 ஏதோ ஒரு படம் 2000 கோடி ஹிந்தில கேள்வி கேட்டீங்களா? அதுதான் சொல்றேன். ஹிந்திலையும் தெலுங்குலையும் இதெல்லாம் முட்டா பசங்க அதிகமா இருக்கானுங்க. இங்க அப்படி இல்ல, தமிழ்ல எல்லாத்தையும் கேட்பான். எல்லாத்தையும் கேட்க மாட்டீங்க, கேட்டா பிரிஞ்சிட மாட்டோமே. பாவம் தங்குவா ஒரு ரொம்ப நல்ல படம் எல்லாம் சொல்ல மாட்டேன். பாக்குற அளவுக்கு 200 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பாக்குற அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். அது ஏன் போட்டு கருப்பு படம் என்ன சொல்ல வருது? கருப்பு படம் வந்து நீங்க படத்துக்கு தியேட்டருக்கு போறீங்கன்னா ஒரு 10 வேப்பிலையும் கொஞ்சம் கையில விபூதி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள யாராவது லேடிஸ் சீடிஸ்க்காரனா சாமி ஆடுறவங்களாம் பார்த்தானா சாமி இறங்கிடும். ஒரு கருப்புசாமி கோவில்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு படம். நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா சொல்லணும்னா இந்த படம் எனக்கு வந்து ஒரு 1 டைம் வாட்சபிள் படம் தான். ஆனா நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி பார்க்கலாம். ஏன்னா ஆயுத எழுத்து, அப்புறம் ஜெய்பீமு, சிங்கம் லுக்கிலே வராது சூர்யா கிளைமேக்ஸ்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு. அப்படி ஒரு மொரட்டு கம்பேக்கு. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்துல எப்படி வந்து ஒரு மாசான ஒரு ஃபைட் இருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஆனா ஆர்ஜே பாலாஜி என்னால இவ்வளவுதான் முடியும், அதை பெஸ்டா கொடுத்துருக்கேன். நீங்க சொல்ற பார்த்தா பல கலவைகள் இருக்கு படத்துக்குள்ள, எப்படி லிங்க் ஆகுதா? லிங்க் ஆகுது. நீங்க லாஜிக் மிஸ்டேக்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் புகுந்து பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்துக்கு தப்பிச்சிருச்சு. கருப்பு டைட்டில் கதைக்கு என்ன சம்பந்தம்? இந்த சிஸ்டம் வந்து அது கோர்ட் டிராமா தான். இந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கு. நீங்க கடவுளே வந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அவனுக்கு நீதி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்ற ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு. சில டைலாக்லாம் நல்லா கை தட்டுற மாதிரி இருக்கு. டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் லேடிஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா 1 டைம் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்க கொடுத்த 150 ரூபாய்க்கு வரும். இந்த படத்துல பெஸ்ட் சீன் இன்டர்வல் சீனு. உண்மையா ரோலக்ஸ் கதைக்கு தயாராகிறாருன்னு நினைக்கிறேன் சூர்யா. அதே மாதிரி லுக்கு, ஒரு மாசான ஃபைட்டு. எப்படா சூர்யா அடிப்பாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்வல்ல தான் போட்டு வெளுத்துட்டாரு. உண்மையா ஒரு மாஸ் ஹீரோக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ட்ரீட், சூர்யா ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன கேட்டால் ஒரு டீசெண்டான படங்க, ஒரு வழி பார்க்கலாம். இந்த படத்துல போர் அடிக்கிற மாதிரி லேக் அந்த மாதிரி அதுதான் இந்த மாதிரிலாம் போர் அடிக்க கூடாதுன்றதுனால தான் முன்கூட்டியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாங்க. இது வந்து கடவுள் படம், சாமி படம், கடவுள் உள்ள இறங்கி புஷ்பா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறாரு சூர்யா சார். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாஸ் சீனை வச்சு அடிச்சு போயிட்டாங்க. இந்த ஒரு பாட்டு காடு மூடு பாட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்க. மற்றபடி அதுதான் சொல்றேன், நீங்க ஓவர் ஹைப்ல ஐயோ நான் சூர்யானா இப்படி வரணும் அது அப்படிலாம் இல்லாம ஜாலியா போய் உட்காருங்க, ஜாலியா இருக்கும். படத்தோட ட்விஸ்ட் எங்க கொடுத்துருக்காங்க? நிறைய ட்விஸ்ட் வருது, அடுத்து நிறைய ட்விஸ்ட்லாம் வருது கதைக்குள்ள. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு மலையாள நடிகை ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. அட்வொகேட் என்ற பேர்ல எப்படி மக்களை சில பேர் ஏமாத்துறாங்க, அதுதான் கதையை அவசியமா எல்லாரும் பார்க்கணும். காமெடி சாங் இதெல்லாம் சூப்பரா இருக்கு.
காமெடி ஆர்ஜே பாலாஜி இந்த காமெடி விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல கோர்ட் ட்ராமா ஒன்று நடக்கும். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு மாதிரி வளருவாரு. அதை நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். வேலை நீ வேற. வேலை வேலை அண்ணே, நான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லல. அதே டைலாக் அப்படியே அதே டைலாக்கா? டைமா சொல்லடாத. பரவாயில்ல. இது கருப்பு ஏன்டா சூர்யாமலை எல்லாரும் காட்டுறீங்க வெறுப்பு? அவருக்கு தான்டா இருக்கு சமூகத்துல அவ்வளவு ஒரு பொறுப்பு. கருப்பு உண்மையிலே சிறப்பு.